என்னை கண்டவுடனே உனக்கு பயம் கிடையாதா? பயம் கிடையாதா மறையிலே? என்ன தோக்கு கொள்வேன் எங்க சாமி வந்து சாமி அண்ணி கிடக்குது கொள்வேன் போக்கு பாரு. ரெண்டாயிரத்தி 25 நீங்க தான் ஃபர்ஸ்ட் நாள் அந்த அடி வாங்கிடுவாங்க. இந்த ஆத்தா பிரசன்னமா குடியே யார் தூங்குறாங்க? யாரா தூங்குறாங்க? ஜவுரியா போய் கண்ணி பண்ணுவாங்க. அப்படி இப்படி இன்னார வேலையிலே இந்த ஆத்தாளாக பட்டவள் பிரசண்டமா குடியே யாரும் நான் யாரு? நாட்டை சேர்ந்தவள். என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? ஏய் பந்தல் பத்திரக்கால் பந்தல் பத்திரக்கால் காசு பாக்குறா அதே பக்தா அப்படி என்னை பார்த்த உடனே என் அகோர ரூபத்தையும் அகோர கோபத்தையும் இந்த ஆங்கார கோபத்தையும் என்ன கை பலி கிடையாதா? யார் தெரியுமா? யாரு? காலு மூளி கண்டார ஓலி. கண்டார ஒளி சாமி கிடையாதுடா. அந்த சாமி கிடையாது. அப்படி இந்த தில்லை வனத்திலே 8வது வனம் சொல்லக்கூடிய 7வது வனம் அருகாமையிலே 8வது வனத்திலே வாசம் செய்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ தில்லை வனம். சுத்தமான எங்க வீட்டுக்காரிக்கு ஒரே ஆம்பளையா செத்து போயிருவோம். இந்த தில்லைவன காளியை உள்ளன்போடு பெருமையோடு பாசத்தோடு அணிந்திருக்காயே. உன் இல்லறத்தில் நீ வாழ்க, உன் கலை வாழ்க, உன் மனைவி மக்கள் எல்லாம் வாழ்க, பெருவாழ்வு பெற்று 16 பிள்ளையும் அது பட்டு புள்ளிய பெக்கணும்டா. சாமி ஆசீர்வாதம் கொடுத்துருங்க. 16 பட்ட புள்ள. ஆமா. ஏய் அப்படி இந்த காளியானவன் பிரசண்டமா கூடிய யாரும் என்னை கண்டவுடனே பக்தர்கள் காணிக்கை செலுத்துறாயா? ஏமா காசு இருந்தா என்ன போத்துங்க வாங்கம்மா. இந்த ஆத்தாளுக்கு காணிக்கை கிடையாதா? பயம் கிடையாது. அகங்காரம், ஆணவம், வாங்கடா காணிக்கை வாங்கி செலுத்து. ஆட்ட விட்ட பெருமாள் அண்ணங்கிட்ட 500 ரூபாய் காணிக்கு வரணும். இல்லையா
அடே பக்தா, காணிக்கை கொடுத்தால் ஆச்சு, இல்லை என்றால் சாபத்தை கொடுத்து விடுவேன். அது பேசும் தெய்வம் கிடையாது. நான் யாரு? பேசக்கூடிய தெய்வம். அடே அப்படி இந்த உருண்ட கண்களோடு கோடை பற்களோடு கோடாளி பற்கள் என்னை பார்த்த உடனே எனக்கு என்ன வேலை? நான் எவ்வாறு தோற்றமளிக்கிறேன்? புரியுதா பக்தா? அதே பக்தா, அடிக்க அடிக்க அவுந்து விடும். நான் ஆடாத பேய்கள் எல்லாம் காளி என்று சொன்ன கடவுளை வணங்க வேண்டும். அப்பேற்பட்ட காளியானவன் அகோர கோபத்தோடு வந்திருக்காயி. எனக்கு ஊத்துறன்னு சொன்னீங்க, ஊத்துறியா? அது மட்டும் கிடையாது. எனக்கு இடிக்கிற சொன்னியே, எனக்கு இடிச்சாயடா. எங்கம்மா நான் இடிக்கிறது உரலே சிக்க மாட்டேங்குது. அதனால மூத்திரன்னு சொன்னி. ஆமா, ஊத்துறியா? ஊத்துறியா? அந்த கூலிலே இந்த வேப்பலுக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, கூழுக்கு மிஞ்சின விருதும் கிடையாது. இந்த கூழுக்கு ஆத்தாவுக்கு கூழுனா இஷ்டம். அந்த கூழு ஊத்துனாயே, அந்த கூழுலே சின்ன சேனல் நறுக்கி அந்த கூழு சின்ன வெங்காயம் போட்டியாடா. உனக்கு இஷ்டம்? எனக்கு கூழுனா ரொம்ப இஷ்டம். உனக்கு கூழு இஷ்டம், எனக்கு ஓலு இஷ்டம். தாத்தா என்ன பண்ண நினைக்கிறேன்? அது மட்டும் கிடையாது, எனக்கு கடைசியான பழி எப்படி கிடையாது. எனக்கு குடிக்கிறேன்னு சொன்னியே, குடிக்கிறியாடா? உனக்கு குடுக்கறது என்னது? என்ன குஞ்சு? ஆத்தா குஞ்சு கிடைக்க ஆத்தா கிடையாதா? நீ அமுச்சு உட்காந்து இருப்பானா? இந்த ஆத்தா இவள் குஞ்சு கிடைக்க ஆத்தா கிடையாது. என்ன குஞ்சு? கோழி குஞ்சு. குஞ்சு அப்படி இருந்தாலும் இந்த அகோர கோபத்தோடு இன்னார வேலையிலே இந்த 8வது வனத்தில் சொல்லக்கூடிய 8வது வன அருகாமையிலே என்னுடைய காளி கோயில் இருக்கிறது. இந்த கோயிலை வேண்டி நான் இந்த நாளையிலே பிரசன்னமாக்கூடிய நேரம் சமாச்சாரம்.
என்னை கோரி இந்த வனத்திலே கடும் தவமா இருக்கிறான். யாரா ஒரு பக்தன் அண்ணவனுக்கு சென்று காய்ச்சலுக்கு கொடுங்க. எவ்வளவு கொடுக்கறா? என்ன காட்சி தெரியாதா? அது அர்ணவாலா போட்டு அத்தை அடிக்க நிறுத்த வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நீ 1000 ரூபாய் அடிச்சு வைக்க இந்த தில்லைவன காளியை சின்னவனத்திலே அதோ ரூபத்தோடு இருக்கக்கூடிய காளியை துதிக்கிறாயே, துதித்தவுடனே பாதத்தை பிடிந்திருக்கிறாய். பாதா பாடி தப்பாடானே காளியை பெண்ணுபடினாலே இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே என்றென்றைக்கு தீர்க்காயமா வந்திருக்க வேண்டும். இருந்தாலும் எனக்கு ஒரு சமாச்சாரம். யாரடா இவ்வானத்தில் ஏன்டா இப்படி எம்ச கொடுக்குறீங்களா? கம்முனுதான் படுத்துன்னு தொலைங்கடா. ராத்திரிக்கெல்லாம் நாங்க பேசுறதுல உங்களே எடுக்கிறதாடா. ஆனால் அம்மா அடே பக்தா, கடு கோபத்தோடு இருக்கக்கூடிய காளியை நேர வேலையிலே துதிக்கிறாயே, நீ யாரு? எண்ணத்தை சேர்ந்தவன், எக்குளத்து வேந்தன். என்னை துதித்த காரணம் யாரு ராணி? ஆனால் அம்மா அடே, நான் யார் என்பதை எதற்காக உன்னை நினைத்தேன் என்பதை ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்கிறேன். ஆகட்டும். ஓ மரகரா
குந்தி மக்கள் ஐவராஜாக்கள் தாயே பதிவான சந்திரகுலம் பாண்டவர் ஐவராஜாக்கள் ஐவராஜாக்களிலே இருவருக்கு இளையவர் இருவருக்கு மூத்தவர் என்னுடைய பெரியோ அர்ஜுனனாக அம்மா என்னுடைய பெயரோ அர்ஜுன மகாராஜன். அட ஏன் தம்பி உன்னுடைய பேர் அர்ஜுனாக இருந்தாலும் புதித்த காரணம் என்ன கண்ணே? கண்ணே என் தலைவிட்டு தான் இப்படின்னா எழுந்து பாத்தியா? மத்தாளக்காரன் தலைவி என் தலைவியை பார்க்கிறாயா மத்தா? எதற்காக நான் உன்னை நினைக்க காரணம் தாயே? என்ன காரணம்? எதற்காக இந்த மனத்தின் வழியாக நான் வர காரணம் தெரியுமா? என்ன காரணம்? பங்கு நல்ல பாதையாடியா எங்களை கொல்ல நினைத்தானம்மா என் பெரியப்பா பிள்ளையாகிய குருட மகன் சத்ராணி பாவியாகிய துணியை செய்த வஞ்சகம் என்றான். பங்கு பகையாளி பாதினாடு தாயாதி என் பெரியப்பா பிள்ளையாகிய துணியை செய்த வஞ்சகம் என்றால் 1000 தலைப்படுத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. கடைசியாக எங்களை என்ன செய்தார்? குமாரனுக்கு அவன் பூணூல கல்யாணம் தன் மகனாகிய லக்கணகுமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று பொய்யோலையை எழுதி என் சிறிய தந்தையாகிய விதிர பெருமானிடத்திலே கொடுத்திருக்கிறார். அப்படி விதிர பெருமான் தந்தையாகிய விதிர பெருமான் எங்களுக்கு ஓலை கொடுக்கிறேன். நாங்கள் என்னம்மா செய்தோம்? இதனை உண்மை என்று அழைத்துக் கொண்டு நாங்கள் அஸ்தாபுரம் போகிற நேரம் அப்படி போகும்போது எங்களுக்கு என்ன சதி செய்தா? போது நல்ல
தேவியான பாஞ்சாலை அழைத்துக் கொண்டு நாங்கள் அஸ்தாபுரம் போகிற நேரம் போகின்ற வழியிலே பொய்க்குழியை வெட்டினா, நடக்கின்ற வழியிலே நச்சு முல்லை நாட்டினா, பாண்டவர்கள் குளிக்கின்ற குளத்திலே கூர்வசியை நாட்டினா, உண்ணக்கூடிய சாதத்திலே நஞ்சு விஷத்தை கலந்தான் அம்மா. அனைத்தைக்கும் தப்பித்து நாங்கள் அஸ்தாபுரம் போனோம். அஸ்தாபுரம் போன உடனே பாவியான துரியோதனை எங்களை என்ன செய்தாய் அம்மா? தூதினால பாகனை பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் போனோம். அஸ்தினாபுரம் போகிற நேரம் என்ன நடந்தது? பாவியான துரியோதனா அத்தானாகிய ஜமினியை விடுத்து கூதினால் பரடையாடி நாடு நகர நவனிய செங்கோல் ஆலோசனை கண்டு வந்தார உப்புச்சட்டி வரகோடு அனைத்து பறித்தான். பறித்த துரியோதன ஒரு கட்டளை போட்டான். பாண்டவர்கள் சூதாட்டத்தால் தோற்ற நாட்டை மீண்டும் தர வேண்டும் என்றால் 12 வனவாசம் ஓராண்டு 5வது வாசம் 13 கழித்து வந்தால் தற்கொள்ள பிரகாரம் பாதிநாடு தருவதாக கட்டளை. குரு பெரியோர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு வனமாக ஒவ்வொரு ஆண்டுகள் நாங்கள் காலம் கழித்து வருகிறோம். 9வது ரோமரிசி வனம் முடித்து 10வது பாலைவனத்துக்கு போய்கிற நேரம் தாத்தாவாகிய வியாச பெருமான் எங்களுக்கு காட்சி கொடுத்தார். அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் வருகிற நேரம் என்னப்பா நடந்தது? இவ்வனத்தை அக்கண்டி வந்து அவன் எடுத்த அக்கறை வியாசருடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய தாயாதிகளை ஜபிப்பதற்காக முக்கன் படைத்த சதாசிவன் கோரி நான் ஐந்தாய தவத்திற்கு போய்க் கொண்டிருந்த நேரம் இந்த 7வது இருளோங்கிய வனத்தின் மலையாக வருகிற நேரம் யாரோ ஒரு கன்னி பெண்ணானவள், அந்த பெண்ணுடைய பெயரோ யாழக்கன்னியா, திருமணம் செய்ய என்று எவ்வளவோ வற்புறுத்தினார். அவளுடைய ஆசைக்கு நான் இணங்க மறுத்ததுனால 7 சத்திய கோட்டை கிழித்து 7 தாதி பெண்களை காவலாக வச்சுட்டான். நான் எப்பேற்பட்ட குலத்திலே பிறந்தவன், சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்திலே பிறந்தவன், கோடு தவறாத குருகுல வம்சத்திலே பிறந்தவன். இந்த சத்திய கோட்டை தாண்டி என்னால் போக முடியல. அதனால தன்னை நினைத்ததே உண்டானா இந்த சத்திய கோட்டை தாண்டி போவதற்கு ஏதாகிலும் ஒரு வழி சொல்வா என்று உன்னை நான் நினைக்கிறேன். கண்ணே அர்ஜுனா, இந்த ஏழை கன்னியானவள் 7 கோடி இட்டு அரண்மனைக்கு சென்றிருக்கிறார். இந்த கோட்டை விட்டு தாண்ட வேண்டும். இந்த கோட்டை தாண்டி போக எனக்கு ஒரு வழி சொல்ல. கண்ணே அர்ஜுனா, கவலைப்பட வேண்டாம். இதோ என்னுடைய ஆகார உருவத்தை சொல்லக்கூடிய காளியான உருவத்தை உனக்கு தருகின்றேன். உன்னுடைய உருவத்தை எனக்கு கொடுத்து விட்டு இந்த கோட்டை விட்டு தாண்டிச்சு. பாட்டியாக காளியை நினைத்தோம். பாட்டி காளி காட்சி கொடுத்தா என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்னான். ஆமா, எங்க பாட்டி என்னடா சொல்றான்? ஏண்டாப்பா இந்த சத்திய கோட்டை தாண்டி நாள் போக முடியலன்னு சொல்றியே, இந்த உருவத்துல உன் உருவத்துல போகாதரா, என் உருவத்துல நீ போடான்றா. கொண்டு போ. பெண் உருவத்துல போனோமா? இந்த ஆம்பளை உருவத்துல வந்து நான் பட்டா அவதி பேர் கொட்டாவுக்கு பாத்துட்டாங்க. இந்த பொம்பளையா போய் நான் கையிலாயும் போன மாதிரி தான் நான் வர வாங்கின மாதிரி தான். அது அப்படி கிடையாது. அதனால தெரியுமா, என்னுடைய பெண்ணுருவத்தை எடுத்து 7வது வனம் சொல்லக்கூடிய 7வது வனம் பெண்கள் நிறைந்த வனம். பெண்கள் நிறைந்த இந்த கானகத்திலே இந்த 7வது வனத்திலே ஆண்களே கிடையாது. இந்த பெண்கள் நிறைந்த வனத்திலே இந்த பெண்ணுருவத்தை எடுத்து பெண்களோடு பெண்கள் கலந்து 8வது வனம் சென்றதை உண்டானா என்னை நினைத்தால் போதும், என்னுடைய உருவம் எனக்கு வந்துவிடும், என்னுடைய உருவம் உனக்கே வந்துவிடும். ஆமா ஆமாப்பா.
வாய்த்து ஆறு நன்றாக வைத்து பட்டாளமான் கோவில் பூசாரியாக விளங்கக்கூடிய கொட்டாவூரை சேர்ந்த அரசன் மேல் மார்க்கண்டேயர் வேஷம் ஆடக்கூடியவர் இல்லையா? நம்மளை போல நாடகதாரியாக விளங்கக்கூடிய அன்ற நாளையிலே மார்க்கண்டேயர் வேஷம் சிறப்பாக நடித்து வருகிறாரு. அவர் வேஷம் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, எல்லா வேலையும் செய்வார். அப்படி முதுகுமடியை சேர்ந்த சின்னூர் சிங்காரச கவுண்டர், மாத கவுண்டர், புது மந்திரி இவர் மேல் அன்போடு பணம் கொடுத்து இந்த பட்டாளம பூசியரை வாய்த்து நம்மளை போல நாடக கலைஞராக வைத்த அன்னவருக்கு இந்த வீரகார சாமியுடைய சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அதே போல அவருடைய சன்னதியாகப்பட்டது ஓங்கி வளரணும் சொல்லி ஆண்டவர் பாத்துக்கிறோம். அவரால் கூட கூட காஞ்சான சிபேஜையும் மாதர்களும் அங்கேயே வைக்க லட்சுமி அம்மையார் கூட காஞ்சானம் மாண்டு மண்மெடுந்த கறி பண்ணாரு பணம் கொடுக்க மாண்டு மண்மெடுந்த கரிய பண்ணாரோ லட்சுமி அம்மையார் பயன் கொடுக்க வேண்டும். அவரால் கூட கூட காஞ்சான நடைமுறைக்கு இன்னொரு பேர் சொல்லிட்டு போயிருமே வினோத் கொடுக்கிறது சிபேஜையும் ஆறு அன்றாக வைத்து வினோதன்னார் கூட கூட காஞ்சானம் மாண்டு மண்ணிருந்த பூங்காவன் மன்னார் மேல பணம் கொடுத்து பூங்காவன் மன்னாரோ வினோதனாருக்கு பயன் கொடுக்க வேண்டும். அவரால் கூட கூட காஞ்சானம் பதில் படவு கட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆனா இருந்தாலும் அங்க பாட்டியா